ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடையும் மனம் சந்தோஷத்தோடையும் இருக்கணும், நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடையும் வாழணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை நானுமே வேண்டிக்கிறேங்க. இந்த பித்ரு சாபம் எதனால் ஏற்படுது, அதற்கான தீர்வு என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை தினத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் நிற்பாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதனால தான் நம்ம நிலவாசலில் அன்றைய தினம் நம்ம கோலம்லாம் போடுறதில்லை. ஏன்னா அவங்க நினைப்பாங்களாம், என்னை மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த நாளில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிக்கா, அவங்க எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்களா, நம்ம அன்னைக்கு எள்ளு கலந்த தண்ணீர் தர்ப்பணம் செய்வோம். எள்ளு கலந்த நீரை நம்ம இறைப்போம் இல்லையா, அதை அவங்க வாங்கிட்டு அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு போவாங்கன்றது ஐதீகங்க. அன்னைக்கு நம்ம எள்ளு கலந்த தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏமாந்து வருத்தப்பட்டு போவாங்க. நம்ம கூட ஒரு காரியம் எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறோன்னா அவங்க கொடுக்கல செய்யலைன்னும் போது நமக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் இல்லைங்களா, அதோட அவங்க மேலே கோபம் வருத்தம் எல்லாமே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தாங்க நம்ம முன்னோர்களும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நமக்கு அதை சாபமாகவும் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் நிற்கிறேன், நீ எனக்கு எதுவுமே செய்யலை, வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருத்தம் பார்த்திங்களா நமக்கு சாபமும் ஜாதகத்தில் பித்ரு தோஷமாக நமக்கு மாறுங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனால் மனசு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி மாறி மாறி கஷ்டம் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு மன உளைச்சல்லையே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதுக்கு காரணம் பித்ரு சாபமோ தோஷமாகவும் இருக்கலாங்க. இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் ராமேஸ்வரம் கூட போயிட்டு தர்ப்பணம் செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையிலையும் தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே சிவபெருமானுடைய வழிபாடும் தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த பித்ரு தோஷம் நீங்குங்க. ஒவ்வொரு அமாவாசையும் எனக்கு முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையை நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு உகந்த நாளாகவே நம்ம எடுத்து செய்யலாங்க. கண்டிப்பாக இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள், அதாவது மறந்த உங்கள் முன்னோர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்குற ஒரு எள்ளும் தண்ணீரும் உங்களுடைய 16 தலைமுறைக்கும் காக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.